ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் இந்த ஜன்னல் கதவு இதெல்லாம் வந்து எப்படி பளிச்சுன்னு ஈஸியாக நம்ம மாற்றலாம் அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். அது கூடவே நான் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் நிறைய டிப்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இது எல்லாமே வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சிம்பிள் டிப் தான். நம்ம ஒவ்வொரு தடவையும் காய்கறி நறுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த தொல்லியெல்லாம் அந்த கவுண்டர் டாப் மேலே அப்படியே போட்டுருவோம். அது க்ளீன் பண்ணுறது தனி ஒரு வேலையாக வந்து இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் ஒரு பேஸ்கெட் ஒன்று தனியாக வாங்கி வச்சுக்கோங்க. அதில் நம்ம ஒவ்வொரு தடவையும் காய் நறுக்கும்போது அந்த தொல்லியெல்லாம் அந்த பேஸ்கெட்டில் போட்டுருங்க. இப்படி போடும்போது பார்த்திங்கன்னா உங்கள் கவுண்டர் டாப் ரொம்ப க்ளீனாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது சிம்பிள் டிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஒரு தடவை இது ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மரக்கதவெல்லாம் நம்ம வாங்கும்போது நல்லா புதுசு போல் இருக்கும். அதே கொஞ்ச நாள் ஆன உடனே பார்த்திங்கன்னா அதனோட கலரெல்லாம் மங்கி போயிட்டு ஒரு மாதிரி ஒயிட் கலரில் ஆன மாதிரி ஆயிரும். அதுக்கு ஒரு சூப்பர் அண்ட் சிம்பிளான ஒரு டிப் வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் கதவு வந்து ரொம்பவே பளிச்சுன்னு வந்து மாறிடும். அதனுடைய கலரும் பார்த்திங்கன்னா புதுசாக வாங்கிட்டு வந்தபோது எப்படி இருந்ததோ அதே மாதிரியே நல்லா பளிச்சுன்னு வந்து மாறிடும். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு ட்ரை கிளாத் ஒன்று எடுத்துகிட்டு அதுக்கு மேலே நிறைய தூசு வந்து படிஞ்சிருக்கும். அதையெல்லாம் நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம். எடுத்த உடனே ஒரு ஈரத்துணியை போட்டு துடைக்க வேணாம். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த தூசியெல்லாம் வந்துட்டு நமக்கு சுத்தமாக க்ளீன் ஆகி வராது. அந்த ஈரத்துணியை போட்டு நம்ம துடைக்கும் போது அந்த தூசியெல்லாம் அங்கங்கே அப்படியே திட்டாக நின்றுக்கும். நமக்கு சுத்தமாக வந்து க்ளீன் ஆகாது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ட்ரை கிளாத் போட்டுட்டு நல்லா துடைச்சிக்கோங்க. அந்த தாழ்பாலெல்லாம் கூட நீங்கள் நல்லா வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு காட்டன் கிளாத்தில் நல்லா தண்ணியில் நனைச்சிக்கோங்க. ரொம்ப வலிய வந்துட்டு நம்ம தண்ணி எடுக்கக்கூடாது. லைட்டாக வந்து அந்த கிளாத் வந்து நனைஞ்சிருந்ததுன்னா போதும். அதை வச்சு நல்லா இந்த மாதிரி துடைச்சிக்கோங்க. துடைக்கும் போதே பார்த்திங்களா நமக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். நல்லா வந்து சுத்தமாக நமக்கு க்ளீன் ஆகிட்டு வரும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் க்ளீனாக கொஞ்சம் கூட தூசி இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி துடைச்சி எடுத்துட்டேன். அடுத்த ஸ்டெப்பாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோகனட் ஆயில் வந்து எடுத்துக்கோங்க. இந்த ஒரு கதவுக்கு நான் இவ்வளோ தான் வந்து எடுத்திருக்கேன். அடுத்ததாக வேறு ஒரு காட்டன் கிளாத் வந்து இது மாதிரி நல்லா மடிச்சுக்கிட்டு இதை நம்ம தொட்டு துடைக்க போகிறோம். இப்போ நல்லா அந்த கோகனட் ஆயிலை நல்லா டிப் பண்ணிவிட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா தேய்ச்சிக்கோங்க. இப்போ நான் ஒரு சைடு தேய்ச்சி காட்டுறேன் பாருங்கள். இப்போ கை வச்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த சைடு இருக்கிறதுக்கும் அந்த பக்கம் இருக்கிறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்ட்டு நல்லா பளிச்சுன்னு வந்துட்டு நமக்கு ஆயிடுச்சு. நான் டிஃப்ரென்ஸ் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சைடு மட்டும் நான் க்ளீன் பண்ணி காட்டினேன். அதுக்கப்புறமா நான் எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த நிலவாசப்படியிலையும் நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா பளிச்சுன்னு வந்து இருக்கும். க்ளீன் பண்ணுறதும் பண்ணுறோம். அது எல்லாமே நம்ம சேர்த்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம மொபைல் பார்க்கும்போது ரொம்ப நேரமாக குனிஞ்சிட்டே பார்க்கும்போது நமக்கு கழுத்து வலியெல்லாம் வர ஆரம்பிச்சிரும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு சிம்பிள் டிப்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம துணிக்காய போடுறதுக்கு கிளிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா, அதுதான் நான் எடுத்திருக்கேன். ஒரு 3 கிளிப்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஒரு கிளிப் வந்து கீழே வச்சுக்கோங்க. அடுத்த 2 கிளிப்ஸ் வந்து அந்த கீழே இந்த மாதிரி குத்தி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு சிம்பிளான ஸ்டாண்டு வந்துட்டு ரெடி ஆயிருச்சு. அவசர காலத்தில் நம்ம கையில் ஸ்டாண்ட் எதுவும் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என்கிட்ட ஒரு மொபைல் தான் இருந்தது, அதனால் நான் ரிமோட் வச்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பரான டிப்ஸ். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம குழம்புக்கோ கிரேவிக்கோ இந்த மாதிரி மசாலாலாம் அரைக்கும் போது மிக்சியில் அப்படியே ஒட்டிகிட்ருக்கோம். அதை நம்ம நல்லா கையால் வலித்து எடுத்துகிட்ருப்போம். அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் அதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு மிக்சியில் ஒரே ஒரு சுற்று விட்டுட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா க்ளீன் ஆகிட்டு வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சுத்தமாக க்ளீன் ஆயிடுச்சு. இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஜன்னலெல்லாம் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுறது ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்கும். அது இந்த மாதிரி ஜன்னல்களில் இந்த கீழையெல்லாம் பார்த்திங்கன்னா ஈஸியாக நமக்கு தூசி படிஞ்சிருது. இதை க்ளீன் பண்ணுறது ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்ம மொத்த ஜன்னலையும் எப்படி ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹேர் டை எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த ப்ரஷ் தான் வந்து நான் எடுத்திருக்கேன். அதை வச்சு நம்ம எடுத்தோம் அப்படின்னா லைட்டாக நம்ம அழுத்தம் கொடுத்து தேய்ச்சோம் அப்படின்னா அந்த தூசியெல்லாம் வந்துட்டு நமக்கு ஈஸியாக வந்துட்டு வந்துடும்.
இந்த மாதிரி ப்ரஷ் வந்து சின்னதாக இருக்கிறதுனால நமக்கு ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ண முடியுது. அந்த மூலை முடுக்குகள் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த தூசியெல்லாம் வந்துட்டு ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல இப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக அந்த குப்பைகளெல்லாம் இதில் வந்து சேர்ந்துரும். நான் வந்து ஒரு கையில் வந்து செஞ்சு காட்டுறேன், அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நான் ஒரு கையில் மொபைல் பிடிச்சிட்டு நான் செஞ்சு காட்டுறேன். நீங்கள் 2 கை யூஸ் பண்ணி பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு நம்ம எடுத்துட்டோம். அங்கங்கே கொஞ்சமாக வந்து தூசி இருந்தது, அதை நான் ஒரு கிளாத் வச்சு ஈஸியாக தொடச்சி எடுத்துட்டேன். இதே மாதிரி இந்த ஜன்னல் ஓரங்கள்லேயும் வந்துட்டு நம்ம ஈஸியாக வந்து க்ளீன் பண்ண முடியுது. அடுத்ததாக நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டான ஒரு சாக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. சாக்ஸ் ரொம்ப அடிபட்டிருக்கு, அதை நீங்கள் கண்டுக்கக்கூடாது. இப்போது இதை நம்ம கையில் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த ஜன்னல் கம்பிகள் வந்து இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அடுத்ததாக அந்த கண்ணாடியில் இருக்கக்கூடிய அந்த ஜன்னலெல்லாம் கூட துடைக்கிறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த ப்ரஷ் வச்சுட்டு அந்த தூசியெல்லாம் வந்து தொடச்சி எடுத்துருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இந்த சாக்ஸ் வச்சு துடைக்கும் போது ரொம்பவே ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிடலாம். வேலையும் வந்து சீக்கிரமாக நமக்கு முடிஞ்சிருது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ். இப்போ நாம் அடுத்த டிப்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணாத ஏதாவது டிஷர்ட் வந்து இருந்தது அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க. டிஷர்ட் நல்லா இருந்தது அப்படின்னா நம்ம இல்லாதவங்களுக்கு வந்து கொடுப்போம். அதே கிழிஞ்சிருந்து கரப்படைஞ்சிருந்தது அப்படின்னு நினச்சா நம்ம என்ன பண்ணுவோம், கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறது, கிச்சனுக்கு வந்து நம்ம இந்த கிளாத் வந்து யூஸ் பண்ணிக்குவோம். அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். எனக்கு மேலே தான் வந்து கிழிஞ்சிருந்தது, அதனால் இந்த பாதியாக வந்துட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதை கட் பண்ணி முடிச்சுட்டு இதை வெளிப்புறமாக வந்து நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு மேலே இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். இதுக்கு மேலே ஒரு ரப்பர் பேண்ட் வந்து நல்லா டைட்டாக வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். இது நம்ம ஒரு மிக்ஸி கவராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். செலவே இல்லாமல் நம்ம மிக்ஸிக்கு ஒரு சூப்பரான கவர் வந்துட்டு ரெடி ஆயிரும். இந்த கிளாத்தெல்லாம் வேஸ்ட்டாக நம்ம தூக்கி போடாமல் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்க்ரப்பரெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அடித்து தேஞ்சு பிஞ்சு போகிற அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அதுக்கு மேலேயும் ஒரு 10 நாள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி டிப்ஸ் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பரை இந்த மாதிரி நெருப்பில் வந்து காட்டிக்கோங்க. இந்த மாதிரி காட்டுறதுனால பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியெல்லாம் வந்துட்டு போயிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முதல்ல இருந்ததை விட ஓரளவுக்கு வந்துட்டு நல்லாயிருக்கும். இது அவசர காலங்களில் வந்துட்டு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சம்டைம் நம்ம கடைக்கு போக முடியாத சிச்சுவேஷன் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வாங்கிட்டு வரதுக்கும் மறந்துருப்போம். அந்த மாதிரி டைம்லலாம் வந்துட்டு இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம ஓரளவுக்கு முதல்ல இருந்ததை விட ஓரளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வந்து போட்டுட்ருக்கோம், போடுவோம் போகிறோம். அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்து நினச்சிங்கன்னா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.